வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்கலாம். சோசியல் மீடியாக்குள்ளே போனீங்கனாலே தமிழிசை அக்காவுடைய நேர்காணலை பற்றி தான் எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. விகடனுக்கு அக்கா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அண்ணாமலை அண்ணனுக்கு எதிராக ஆவேசமாக கொந்தளிச்சிருக்காங்க, எரிமலையாக வெடிச்சிருக்காங்க. அமிதாப் மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அது மாதிரி அக்கா பயங்கர கோபம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெறியாளர் அண்ணாமலை அண்ணன் பிஜேபியிலிருந்து விலகி தனி இயக்கம் தொடங்கியிருக்காருல்ல, அதை பற்றிய கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை அண்ணனுடைய பேரையே உச்சரிக்க மாட்டாங்களாம் தமிழிசை அக்கா. ஏங்கா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறீங்க, அண்ணாமலைன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நச்சுன்னு ஒரு செக்கு வச்சிருக்காரு நெறியாளர். அதுக்கு அக்கா சொல்கிறாங்க, அண்ணாமலைக்கு பேர் வாங்க வச்சவங்களே நாங்கள் தான், அவருக்கு பேர் வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான் அப்படிங்கிற துணியில் பதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? கல்யாண்ராமன் ஒரு யூடியூப் சேனலில் பொண்டாட்டி பிள்ளைங்க பேண்டு ஜட்டி இதை தவிர இது எல்லாமே நாங்கள் கொடுத்தது அண்ணாமலைக்கு அப்படின்னு திமுறா ஒரு விஷயம் பேசியிருந்தார். எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கல்யாண்ராமனை கழுவி ஊற்றுனாங்க. ஏன்னா திமுக மாதிரியே தமிழக பாஜக பேச ஆரம்பிச்சிருச்சு. திமுக தான் எதுக்கு எடுத்தாலும் இது நாங்கள் போட்ட பிச்சை, இது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு பேசுவாங்க. அந்த துணியில் தமிழக பாஜக லாங்குவேஜ் மாறிடுச்சு அப்படின்னு கழுவி ஊற்றுனாங்க கல்யாண்ராமனை. அதனுடைய சாஃப்டான வெர்ஷன் தான் அக்கா இப்போ பேசியிருக்கிறது. அண்ணாமலைக்கு பேர் வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்து அண்ணாமலைக்கு எல்லா அதிகாரமும் வழங்கப்பட்டுச்சு, ஏன் வெற்றி பெற முடியலை அண்ணாமலைனால? அரவக்குறிச்சியில் தோத்தாரு. அடுத்து கோயம்புத்தூர் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியிலே அண்ணாமலையினால் ஜெயிக்க முடியலையே. அண்ணாமலை ஃபெயில்டு பர்சன், தோல்வி அடைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா பேசியிருக்காங்க. யார் எதை சொல்கிறது அப்படிங்கிற விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு. தோல்வியை பற்றி அக்கா பேசுகிறாங்க. 7 தேர்தல் 8 தேர்தலில் போட்டியிட்டு ஒன்றில் கூட ஜெயிச்சதில்லை. அக்கா அண்ணாமலை அண்ணனை ஃபெயில்டு பர்சனா? அண்ணாமலை அண்ணனாவது தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைத்து இதுவரைக்கும் தமிழக பாஜக வாங்காத வாக்கு சதவீதத்தை வாங்கி காமிச்சார். அக்கா என்ன சாதனை படைச்சிங்க? நோட்டா கட்சி, நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு தமிழக பாஜகவுக்கு பேரை மட்டும்தான் வாங்கி கொடுத்தீங்க. நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்கப்படுது. அக்காவுடைய நேர்காணலை 15,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. மொத்தம் 278 பேர் மட்டும்தான் லைக் பண்ணியிருக்காங்க. அந்த 278 பேரும் தமிழக பாஜகவில் இருக்கிறவங்களா இருக்காது. அண்ணாமலையை பிடிக்காத நிறைய பேர் மற்ற கட்சிகளில் இருப்பாங்களே, அவங்களா தான் இருக்கும். 442 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 442 கமெண்ட்டையும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தமிழிசை அக்காவுக்கு எதிராக தான் இருக்குது. தமிழிசை அக்கா அப்படியே போகிற போக்கில் ஒன்று என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்களாம் அரசியல் செஞ்சது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது நாங்கள் மாநில தலைவர்களாக கடுமையாக உழைத்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தோம், ஒரு கோபுரமாக்கணும், அந்த கோபுரத்தை அரண்மனை ஆக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்தோம். அவரால் ஒரு இடத்த கூட பெற முடியலையே, சாதிக்க முடியலையே அப்படின்னு அக்கா பேசியிருக்காங்க. காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது அக்கா மாநில தலைவர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அக்கா மாநில தலைவர் ஆனது கரெக்டாக தேதியோடு சொல்லணும்னா 2014 ஆகஸ்ட் 16. பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அக்கா மாநில தலைவர் ஆனது. 2019 வரைக்கும் அக்கா மாநில தலைவராக இருந்தாங்க. 2014 சரி 2019 சரி பாஜக தனிப்பெரும்பான்மையோடு இந்த நாட்டை ஆண்ட தருணம் காலகட்டம் அது. அப்போலாம் அக்கா தான் பாஜக மாநில தலைவர். ஆனால் என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது நாங்கள் கடுமையாக வேலை பார்த்தோம் அப்படின்னு. வேலை பார்த்து டபுள் டிஜிட் ஓட் ஷேரை தமிழக பாஜக என்னைக்காவது வாங்கியிருக்கா? அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தானே அது சாத்தியமானுச்சு. அதெல்லாம் கெடுத்துட்டீங்களே, மறுபடியும் 2% 3%க்கு கட்சியை கொண்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற ஆதங்கம் தான் பாஜக தொண்டர்களுக்கு இருக்குது. அதில் கடுப்பாகி தான் வெக்ஸாகி தான் பிஜேபியிலிருந்து விலகி அண்ணாமலை பக்கம் சேர்ந்துக்கு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஜகவை விட்டு யார் வெளியில் போனாலும் பாஜகவுக்கு நஷ்டம் கிடையாது. கல்யாண் சிங்கு, உமா பாரதி, எடியூரப்பா இவங்களையே உதாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நயினார் கும்பல். இந்த கோவில் படத்தில் என் பேர் சூசை, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போகிறேன்ல பூசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக ஒருத்தர் பேசுவார். அதுக்கு வடிவேல் சொல்லுவார், கேப் விடாமல் பேசுகிறத பார்த்தா இந்த ஒரு டயலாக தான் ஊரு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல. அது மாதிரி உமா பாரதி, கல்யாண் சிங்கு, எடியூரப்பா இவங்களையே ஒப்பிட்டு இருக்காங்க. அவங்க போனாங்க பாஜகவுக்கு இழப்பா, அது மாதிரி தான் அண்ணாமலை போகிறதெல்லாம் இழப்பு கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது வேறங்க. தமிழகத்தில்
கொள்கை அரசியல் அப்படிங்கிறத தாண்டி யார் பேசுறது இந்த கொள்கையை அப்படிங்கிறத பொதுமக்கள் வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸு கொள்கையை பேசினாதான் மக்கள்கிட்ட போய் சேருது, எடுபடுது. அந்த ஸ்ட்ராங்கான ஃபேஸ் தான் அண்ணாமலை. அந்த ஸ்ட்ராங்கான ஃபேஸையே தொலைச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழக பாஜக. இதை முதல்ல ஒத்துக்கணும். இதை ஒத்துக்கிட்டு அதிலிருந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறத யோசிச்சாதான் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இல்லை எங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அதே மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா உள்ள ஓட் ஷேரும் போயிடும். ஆல்ரெடி இப்போ 1% கிட்ட ட்ராப் ஆகிருக்கும் தமிழக பாஜகவுடைய ஓட் ஷேர். அது இன்னும் படிப்படியாக இலக்க தான் நேரிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தமிழிசை அக்காவுடைய இந்த நேர்காணலை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.